கோயம்புத்தூரை சார்ந்த தாவேகாவின் நிர்வாகி உறுப்பினர் மைக்கேல் ட்விட்டர்ல தமிழ் கடவுள் நம் முப்பாட்டன் முருகப்பெருமானை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி எழுதி வருகிறார், அவதூறு பரப்பி வருகிறார். அவருக்கு தெரியாது முருகர் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகர். இவன் முருகரை ஒரு இந்து கடவுளாக பார்க்கிறான். முருகரை தமிழர்களாகிய எந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தான். நான் ஒரு கிறிஸ்துவன், இப்போ நான் கிறிஸ்துவன், ஆனா என்னுடைய வேர் தேடி போனா அது முருகரிடமிருந்து தான் துவங்கும். அதே போலதான் அந்த மைக்கிளோட வேரும் இருக்கு என்று நம்புறேன். இல்லைன்னா அவன் தமிழனா இருக்க போறது கிடையாது. கொஞ்ச நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா மரியா வில்சன் சட்டசபையில தமிழ் பேச திணறாரு. எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. அதற்கு அவர் எதிர்வினை ஆற்றும் போது சொல்றாரு, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், பிறப்பால் நான் கிறிஸ்துவன் அப்படின்றாரு. கிறிஸ்டியனா இருந்தா இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணுமா? தமிழ் படிக்க தெரியாதா? தமிழ் பேச தெரியாதா? தமிழ் உச்சரிக்க தெரியாதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த இயேசுவின் சீடர் தோமை எந்த மொழியில் தன் மதத்தை இங்கு பரப்பி இருப்பார்? ஆங்கிலத்திலயா? அர்மேனிய மொழியிலயா? ஈப்ரு மொழியிலயா? எந்த மொழியில பரப்பியிருப்பார் நீ நம்புற? தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் தான் பரப்பியிருப்பார். அவரோட படங்கள்லாம் இருக்கு, போய் பாரு இங்க இருக்க தேவாலயங்கள்ல. அந்த காலத்து புலவர்கள் போல, தமிழ் புலவர்கள் போல ஆடை அணிந்துதான் இங்க பரப்பி இருக்காரு தன்னுடைய மதத்தை. ஏன் இங்கே மதம் பரப்ப வந்த பெஸ்கி வீரமாமுனிவன் தன் பேரை மாற்றிக்கொண்டு தேம்பாவணி எழுதலையா? ஜியு போப் இங்கு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள். மதம் பரப்ப வந்தவங்க நீங்க என்னடா மதம் மாற, நீங்க என்ன இவ்வளவு பேசுறீங்க? இங்கு தமிழை விமர்சிப்பதும் முருகை விமர்சிப்பதும் ஒன்றுதான். நான் கிறிஸ்துவன். இனிமே நீங்க யாராவது தமிழையோ தமிழ் கடவுள் முருகரையோ விமர்சனம் செய்தால் முதல் எதிர்வினை, முதல் எதிர்ப்பு குரல், முதல் எதிர்வினை செயல் கிறிஸ்துவனாகிய என்னிடம் இல்ல தமிழராகிய எங்களிடம் இருந்துதான் வரும். எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் கொச்சைப்படுத்துவதை புண்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை, ஏற்கவில்லை. யாரையும் கொச்சப்படுத்துற இந்த நோக்கத்தை தாவேகாவின் தற்குறிகள் நிறுத்திக் கொள்ளும். குறிப்பா தமிழையும் தமிழ் கடவுளையும் கொச்சைப்படுத்தும் நோக்கத்தை தாவேகா தற்குறிகள் நிறுத்திக் கொள்ளும். இது எப்படி தெரியுமா இருக்கு? அண்ணாந்த பத்துன்னு எச்சத்துப்புற மாதிரி நம்மை நாமே கொச்சைப்படுத்தும் செயல் இது. கண்டனத்துக்குரியது.